ஒரு பீரியட்ல ஒன்னொன்னு ட்ரெண்ட் ஆகுன்ற மாதிரி இப்ப எங்க பார்த்தாலும் இந்த குனாஃபா தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. எல்லாரோட ஃபேவரட்டும் ஆயிருச்சு. இது சிம்பிளா வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சுகர் சிரப்க்கு ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. அதே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெனிலா எசன்ஸ், ஒரு கம்பி பதம் லைட்டா வரும்போது கொஞ்சம் லெமன் ட்ராப் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். 1/4 லிட்டர் பால், அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்கா வரும்போது கொஞ்சமா ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா சீஸ் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. குனாஃபாக்குன்னு இந்த மாதிரி சேமியா இருக்கும். அதை நல்லா இந்த மாதிரி கிரஷ் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம 4 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேன்ல பட்டர் நல்லா தேய்ச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததை இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் கோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மில்க்ல ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ள போட்டுக்கலாம். சைட்ல வேண்டாம், நடுவுக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு மேல இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை ஃபுல்லாத்தையும் அதே மாதிரி கோட் பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேனை மேல வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் கிட்ட லோ ஃபிளேம்லயே வச்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துட்டு அப்படியே இந்த பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டெக்கரேஷனுக்கு அப்படி சுற்றி பிஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சுகர் சிரப்பை மேலே ஊற்றிட்டு கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். 300 400 கொடுத்து கடையில் சாப்பிட்றத நீங்கள் பாதி பட்ஜெட்டில் சூப்பராக வீட்டிலே செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம வெஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.